உங்க வாழ்க்கையில, உங்க வேலையில, நீங்க படிக்கிற இடத்துல, ஏன் ஊழியத்துல கூட நிறைய வாட்டி சில உயரத்திற்கு போறதற்கான சில அளவுக்கு நீங்க ஏறி இருப்பீங்க. ஆனா நிறைய ஜனங்க, நிறைய பேரு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உன்னை இறக்குறதுக்கு தான் பார்ப்பாங்க. நீ உங்களை பார்த்து நான் சொல்றேன், எந்த இடத்துல உங்களை இறக்க நினைக்கிறாங்களோ அங்க ஆண்டவர் உனக்கா இறங்குவார். சூரா இருக்குல்ல, சூரா இருக்கு. எனக்கே அந்த வார்த்தை பிடிச்சிருக்கு. எத்தனை பேர் ஆமீன் சொல்லி இப்படி ஒரு ஆமீன் சொல்லுவீங்க? எந்த இடத்துல மனுஷன் உன்னை இறக்க நினைக்கிறாங்களோ, எந்த இடத்துல மனுஷன் உன்னை அந்த ஸ்தானத்துல இருந்து, பொசிஷன்ல இருந்து இறக்க ட்ரை பண்றாங்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் உனக்காக இறங்குவார். தகப்பனுடைய அன்புங்க, அவர் ரொம்ப நல்லவர். அவர் அன்பை வர்ணிக்க, அவர் செய்த நன்மைகளை நம்ம வர்ணிக்கிறதுக்கு வாழ்நாள் ஆயுசெல்லாம் போதவே போதார். சங்கீதம் 103:13 வாசிக்கிறோம், ஆண்டவர் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல தமக்கு பயந்தவருக்கு அவர் இறங்குவாரா. இன்னைக்கு ஆண்டவர் உனக்காக, தகப்பனின் ஸ்தானத்தில் இருக்கிறவர் உனக்காக இறங்க போகிறார்.